எப்போதுமே ஒருத்தர் நம்மளை சாதாரண ஆள்னு சொன்னாலே நாம பெரிய ஆள்னு அர்த்தம். அது நமக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அவன் உங்கள்கிட்ட சொல்லுவான், நீ சாதாரண ஆள், உன்னால அது முடியாது. சொல்றது காரணம் என்னன்னா, அவனுக்கு தெரியும் இவன் வந்தா செஞ்சு விடுவான். ஒரு ராஜா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார். அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, கஜானா பூட்டி விட்டோம், சாவி தொலைஞ்சு போச்சு, உள்ள பொண்ணும் பொருளும் பணமும் கொட்டி கிடக்கு, திறக்க முடியாது. எவன் திறக்கிறானோ அவனுக்கு பாதியை கொடுத்துறேன், லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்றார். அவர் ஒரே ஒரு கண்டிஷன் போடுறார். என்ன கண்டிஷன் அப்படின்னா, பூட்டை தொடக்கூடாது, மற்றபடி உங்க வித்தை என்ன வேணாலும் காட்டிக்கலாம், காட்டி நீங்க கதவை திறக்கணும். பூரா பேர் வந்துட்டான். கணித விற்பனர்கள், வேத விற்பனர்கள், ஒருத்தர் ஏதோ ஜீபும்பாங்கிறார், சம்திங் லைக் தட். கதவை திறக்கல. அப்ப நம்மள மாதிரி ஒரு ஆள் சாதாரண ஆள் போறான். அது எப்படி நாங்களே இவ்வளவு பெரிய ஆள் இருக்கிறப்ப நீ சாதாரண ஆளு, திரும்ப எல்லாம் கத்துறாங்க. அவன் கத்த 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 கதவு விட்ட போயிட்டான். போயிட்டு உத்து பார்த்துட்டு திரும்பி, பூட்டவே இல்லடா லூசு போயிடலாம் அப்படின்றான். கதவு பூட்டவே இல்லை. இந்த பூட்டாத கதவுக்கு ஜீபுமா போட்டுக்கிட்டு இவரை உட்காந்துருக்கோம். நம்ம பல பேர் அப்படித்தான், பக்கத்துல போய் பார்க்கறதே இல்லை. இதெல்லாம் என் தகுதிக்கு மீறியது, என் அறிவுக்கு அப்பாற்பட்டது, என் குடும்ப சூழலை தாண்டியது, என் வாழ்வியலை தாண்டியது. இந்த உலகத்துல பெருசுன்னு ஒண்ணு கிடையாது, சின்னதுன்னு ஒண்ணு கிடையாது. நீங்க பெருசு நினைக்கிறது பெருசு, சின்னது நினைக்கிறது சின்னது.